பொன் வில்சன், இந்த விவகாரம் எப்படி பார்க்குறீங்க? இதன் மீது இருவேறு கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது. வழக்கமாக திரு இதயதுல்லாவோட கருத்தை நம்ம பார்த்தோம். இதற்கும் கூட்டணி சிக்கல்களுக்குலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப மியூச்சுவலாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. எப்படி பார்க்க இடைமறித்தல் இருக்கக்கூடாது. முன்னாடியே அதை நான் சொல்லிடுறேன். எத்தனையோ விஷயத்தில் இடைமறித்தல் இருக்கக்கூடாது. அது ரெண்டு விஷயம் எடுத்துக்கணும். அதாவது விடுதலை புலிகளும் பிரபாகரன் அவர்களை பற்றி கிமு கிபி அப்படின்ற மாதிரி மே 21, 1991 ஸ்ரீபெரும்புத்தூர், அதற்கு முன்னாடி விடுதலை புலிகள் பிரபாகரன் பார்வை, அதற்கு பின்னாடி இருக்கிற பார்வை காங்கிரஸ் பார்வை, இதுதான் முக்கியம். அதாவது ஒரு விஷயத்தில் நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்சு ராஜீவ்காந்தி இறப்புக்கு பிறகு பிரபாகரனையும் விடுதலை புலிகள் இயக்கத்தையும் இவ்வளவு போற்றி வணங்கினது இந்த முறை தான் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்லேருந்து ஒருத்தரையும் நான் பார்க்கல இந்த அளவுக்கு போற்றி பேசினவங்கள. ஏனென்றால் இப்போ நீங்கள் சொல்கிறாரு அமித்ஷா கிட்ட ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டாரு, நாங்கள் எதுவும் பேசலை. ஆனால் அடுத்த நாளே சொல்கிறார், சனாதனத்தை எதிர்ப்போம், பிஜேபியை எதிர்ப்போம், அமித்ஷாவை எதிர்ப்போம், மோடியை எதிர்ப்போம். என்னைக்காவது பிரபாகரனை எதிர்ப்போம் சொல்கிறாரா ஸ்டாலின் அவர்கள்? கிடையாது. இது முதல் விஷயம். அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பிரபாகரன் படம் என்பது ஒரு படம் கிடையாது, அது உணர்வு. அது உணர்வுபூர்வமான எதிர்ப்பு. தன்னுடைய தலைவன் ரோஜா முகத்துக்கு சொந்தக்காரர், அவர் சின்னாபின்னமாக சிதைக்கப்பட்டார் தமிழ் மண்ணில் வந்தபோது. அது கூட 16 பேர் இறந்தார்கள், அதில் 15 பேர் தமிழர்கள், காவலர்கள் உட்பட அப்பாவிகள் இறந்தார்கள். ஆனால் அந்த வலியும் வேதனையும் அது உயிர் போல இருக்குது ஒவ்வொரு உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களுக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பிரபாகரன் படம் ஒரு பக்கம், பிரபாகரன் சரி, பேரறிவாளன், சாந்தன், நளினி, முருகன், ரவிச்சந்திரன், ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், இவர்கள்லாம் யார்? பிரபாகரன் உடைய பிள்ளைகள். இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஐயா, பிரபாகரனுடைய பிள்ளைகள் கணக்கு தான் அவங்க. அவர்களுக்கே நம்ம மன்னிப்பு கொடுத்துட்டோம், அப்போ பிரபாகரனுக்கும் மன்னிப்பு கொடுத்துருக்கலாம்ல, என்ன தவறு? இதான ஒன்று. இன்னொரு விஷயம், நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எழுவர் விடுதலையில் எழுவர் விடுதலை அவங்க ஏற்கிறாங்களா அப்படின்னு தெரியலையே. இல்லை, அதுதான் சொல்லியாச்சு, அவங்களே சொல்லிட்டாங்களே, சட்டம் விட்டால் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. சோனியா காந்தி அம்மாவும் ராகுல் காந்தி அம்மாவும் ஐயாவும் சொல்லிட்டார், இப்போது நாங்கள் அவங்கள மன்னிச்சிட்டோன்னு சொல்லிட்டார். அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், இன்னொன்று, இதை தாண்டி காங்கிரஸ் என்னென்னா, எதற்காக இந்த எதிர்ப்பு வலுக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு கட்டத்திலையும் கூட்டணி கட்சியை அந்த தலைமை மதிக்கிறதா. நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வரவே கூடாது. ஐயா இதயதுல்லா ஐயாவே நினச்சா கூட நான் ஒத்துக்க மாட்டேன், வரணும், அவங்க கூட்டணி திமுக தான் இருக்கணும், திமுக விட்டு வரவே கூடாது. அது வேற. ஏன் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க சார்? ஒரு கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க, அந்த கூட்டணி ஏன் விட்டு வரணும்? அங்கே தான் ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க, எதுக்கு விட்டு வரணும்? விட்டே வர வேண்டாம், அந்த கூட்டணியிலே இருக்கட்டும், இன்னொரு 10-20 வருஷம் ஆனாலும் இந்த கூட்டணியில் இருக்கட்டும், அதை பற்றி இல்லை. ஆனால் உரிமைகள் என்ன, உரிமைகள் எங்கே மறுக்கப்படுது, அதை தான் நம்ம விமர்சிக்கிறோம். நம்ம கூட்டணிக்கு அதை நம்ம பேசவே இல்லை. கூட்டணிலேருந்து வெளியே வாங்க, இதனால் வந்துடணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த விமர்சனங்கள் எதை வச்சு வருதுன்னா, ஐயா கண்ணப்பன், ராஜ கண்ணப்பன் அவர் பேசுகிறாரு 2019 என்ன பேசுகிறாரு? அதாவது மக்கள் சேவையே செய்ய மாட்டாங்க, கட்சியே பெருசாக நடத்த மாட்டாங்க, அதாவது வெறும் தேர்தல் நேரத்தில் சீட்டு கேட்கறதுக்கு மட்டுமே ஒரு கட்சி இருக்குதுன்னா அது காங்கிரஸ் கட்சி தான்றார். இப்போ சமீபத்தில் மூத்த தலைவர் திமுக 2019 சொன்னதை இப்போ சொல்கிறேன், அதான் நாடாளுமன்ற தேர்தல் கடந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போதே, அதை தான் சொல்கிறேன். 2019 கோட் பண்ணுறீங்க. அதுதான் 5இல் வளையாது 50இல் வளையாது. பென்சில் எடுக்கும்போதே கண்டிச்சிருந்தா பிள்ளை பெரிய திருடு பண்ணாதுன்றவங்கள அது போல். அடுத்தது என்னன்னா, இப்போ சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுக்காக, கிறிஸ்டோபர் கேட்டதுக்காக, பெரியசாமி ஐயா 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு கல்யாணம், திமுக உறுப்பினர் கல்யாணம், ஒரு வறுமையில் இருக்கிற ஒரு வீட்டு கல்யாணம், அதில் அட்டன் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் கட்சியை பாராட்டலாம், திமுகவை பாராட்டலாம், தவறு கிடையாது, அதில் மூத்த தலைவர் பாராட்டலாம். அந்த கூட்டத்தில் தேவையில்லாமல் அவர் சொல்கிறாரு, நாங்கள்லாம் வந்து ஏழைகள் வீட்டு கல்யாணத்துக்கும் போவோம், காங்கிரஸ்காரங்க பண்ணையார் வீட்டு கல்யாணத்துக்கு தான் போவாங்கன்றார். எதுக்காக இந்த வார்த்தை? அதை யோசிங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 161 பிரகாரம், அதாவது ஐபிஎஸ் 161 சட்டத்தின் பிரகாரம் தமிழ்நாடு அரசாங்கம் பேரறிவாளன் உட்பட நளினி, சாந்தன், பேரறிவாளன் எல்லாரையும் விடுதலை பண்ணுறாங்க, 7 பேர் விடுதலை பண்ணுறாங்க. ரைட், அதில் வந்து முரண்பாடு கிடையாது, சட்டத்தின் பிரகாரம் விடுதலை பண்ணுறாங்க. ஆனால்
ஒரு குற்றவாளி, தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி, இரக்கத்தின் அடிப்படையில் தான் அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கார். அவர் நிரபராதியின் விடுதலை செய்யப்படல. ஆனால் அவரை கூப்பிட்டு கட்டிப்பிடித்து விருந்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன முதலமைச்சருக்கு? எவ்வளோ பெரிய அது முரண்பாடு. அப்போது கூட்டணி தர்மம் எங்கே இருக்குது அப்போது அந்த இடத்துல? அப்போ யோசிச்சு சொல்லுங்கள். அந்த தர்மத்தை இன்று கடைபிடிக்கவில்லைன்னு சொல்ல வரீங்களா? அதற்கெல்லாம் உங்களது எதிர்ப்பு குரல் வந்து ஒரு எதிர்ப்பு குரலை விட்டுட்டு 99 என்னன்னா, ஐயோ நாங்கள் கூட்டணியில் விட்டு வரமாட்டோம், நாங்கள் ஸ்டாலின் ஐயா கூட தான் இருக்கிறோம், ஸ்டாலின், இது அவசியமே இல்லை. நீங்கள் அவர் கூட தான் இருக்கிறீங்க, அந்த கூட்டணியில் தான் இருக்கிறீங்க. ஆனால் நம்ம உரிமை மறுக்கப்படும் போது எல்லோர் குரலும் ஒலிக்க வேண்டும் இல்லையா? அதுதான் கட்சி. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்றீங்க இப்போ இன்னொன்று சொல்றேன். அடுத்து சின்ன குறுக்கீடு 2 விஷயம் சொல்றீங்க. ஒன்று, உணர்வுபூர்வமா நீங்க அணுகும் போது திமுக பக்கம் ஒரு பார்வை வைக்கிறீங்க, மதிமுக பக்கம் ஒரு பார்வை வைக்கிறீங்கன்னு சொல்றீங்க. மற்றொன்று, கூட்டணி தொடர்பா கூட்டணி தலைமை வகிக்கக்கூடிய தலைவர் கட்சியை வந்து நீங்க அதுக்கும் சரியா நீங்க திமுக மதிமுக மரியாதை வைக்கிறாங்க, தர மாட்டீங்கன்னு சொல்றீங்க. மதிமுக வைகோ பிரிச்சு பார்க்கல. வைகோ ஐயாவும் ஸ்டாலின் ஐயாவும் எனக்குமா தான் இருக்கிறாங்க, நாங்களும் அவங்க கூட எனக்குமா தான் இருக்கிறோம் தான் சொல்றாரு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. வைகோவையும் அவங்க தனிப்பார்வை பார்க்கல. ஐயா ஸ்டாலின் எப்படி பார்க்குறாங்களோ கூட்டணி கட்சி தலைவர் அப்படி தான் பார்க்குறாங்க. அதுதான் இலக்கணம், தவறு கிடையாது, அது அப்படி தான் பார்க்கணும். ஆனால் இதே வைகோ ஐயா பாராளுமன்றத்தில் வெளியே வந்து நின்று என்ன சொல்கிறாரு? நான் ராஜ்யசபா சீட்டு வாங்கினது காங்கிரஸ் தயவால கிடையாது, திமுக எம்எல்ஏக்கள் ஓட்டில் தான் நான் வாங்கியிருக்கிறேன், காங்கிரஸ் தயவால் நான் வாங்கலை, என் மனசாட்சி குத்தம் அப்படின்னு வெளியே வந்து அவரே தான் சொன்னார். அடுத்தது, தமிழ்நாடு காங்கிரஸ் இல்லை, தேசிய காங்கிரஸின் அடையாளமே என்ன கலந்த காலத்தில்? கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை திருச்சி சிவா அவங்க தலைவரை எவ்வளோனா பாராட்டலாம், கலைஞர் கருணாநிதியை எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம், அது அவங்களுக்கு தகும், அவங்க பாராட்டலாம். அதற்காக இன்னொரு தலைவரை ஒரு சிறுமைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஒப்பீடு அவசியம் கிடையாது. காமராஜர் கூட ஒப்பீடு செய்து இந்த மாதிரி காமராஜர் வந்து போகிற இடத்துல ஏசி போட்டு கொடுக்க சொன்னார், அப்புறம் வந்து காமராஜரை தான் நான் கைது செய்யாமல் இருந்தோம், இந்திரா காந்தி அம்மா கைது செய்திருப்பாங்க, இதெல்லாம் அவர் பேசினார். அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அதுக்கு ஏதாவது வருத்தம் தெரிவித்தாரா? சொல்லுங்கள். காமராஜரை காப்பாற்ற முடியும், அவர் ஹைதராபாத்துக்கு போகணும்னு சொன்னார். அன்றைக்கி முதலமைச்சர் இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள், நீங்கள் போகாதீங்க, ஏன் எல்லை வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, எல்லையை தாண்டி போனால் உங்களை கைது செய்திருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக வந்து எமர்ஜென்சி பீரியடில் சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்கும்? அங்கே ஜனாதிபதி டைரக்ட் கண்ட்ரோலில் தான் வரணும். ஆனால் காமராஜரை நாங்கள் தான் காப்பாற்றணும் திமுக சொல்கிறாங்க, திருச்சி சிவா சொல்கிறார் நாங்கள் தான் காப்பாற்றணும் கைது செய்யாமல். காமராஜரை காப்பாற்றக்கூடிய முதலமைச்சராக தன் மகனை ஏன் காப்பாற்ற முடியவில்லை? அவர் எப்படி சிறையில் தந்தாங்க? சிட்டி பாபு இறந்துட்டார் சிறையிலே, அவரை காப்பாற்றிருக்கலாம். ஆற்காடு வீராசாமி ஐயா செவ்வரே கிழிஞ்சிச்சு, அவரை காப்பாற்றிருக்கலாம். அப்போ இந்த முரண்களை யார் பேசணும்? காங்கிரஸ் தானே பேசணும். சொல்லுங்க. இந்த புறக்கணிப்பு இவ்வளவு பின்னணியோட நீங்க தொடர்பு படுத்தி பார்க்கணும்னு சொல்றீங்க. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா அதை தான் சொல்ல வரேன். இப்போ ஐயா வந்து உதாரணம் காட்டினார். யாரு? நம்ம ராஜாஜி, காங்கிரஸ்ல இருந்த ராஜாஜி ஐயா, மூத்த தலைவர். அவரை போல நேர்மை யாருக்கும் கிடையாது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவருடைய திட்டங்களை பேரறிஞர் அண்ணா எதிர்த்தார். குலக்கல்வி திட்டம், புல்லுலகப்பட்டார், எல்லாமே சொன்னார். சொல்லிட்டு முரண்பாடு உள்ள கட்சி கூட கூட்டணியில் சேர்ந்தார். கரெக்ட், ஐயா சொன்னது. கொள்கையில் வேற, ஆனால் ஒரு பொது நோக்கத்துக்காக காங்கிரஸ் தோக்கடிக்கணுன்றதுக்காக ஒன்றா சேர்ந்தாங்க. கரெக்ட். தேர்தல் முடிஞ்ச உடனே ராஜாஜி ஐயா சொன்னது என்னது? தேனிலவு முடிந்து விட்டது, இனி நான் மக்களுக்காக போராடுவேன், கூட்டணி வேற கொள்கை வேற, 4.5 வருஷம் கொள்கைக்காக பேசுவோம், கடைசி 6 மாதம் கூட்டணிக்காக பேசுவோம். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா 4.5 வருஷம் கொள்கையை விட்டு விட்டார்கள், இப்போ 6 மாதம் இருக்கும்போது கொள்கைக்காக பேசுகிறாங்க. 4.5 வருஷம் வெறும் கூட்டணிக்காக பேசிட்டு இந்த முரண்பாடு தான் காங்கிரஸுக்கு வந்து. அதுதான் வந்து என்னன்னா இந்த கேள்விக்குறி கடந்த காலங்கள்லேருந்து ஒவ்வொரு முறையும் இது வருது. நான் இந்த கட்சி கூட கூட்டணி, அந்த கட்சி கூட கூட்டணி, ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி வருதால அது வளருது வந்து என்னன்னா மிகப்பெரிய இக்கட்டை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால தான் 2006 2011 63 சீட்டு இதே திமுக கூட்டணியில், 2016 41 சீட்டு, 2021 25 சீட்டு. இப்போ அந்த 25க்கே பெரிய போராட்டமா அப்படின்னா ஆர்எஸ் பாரதி அவர் மகன் சொல்றாரு 11 சீட்டு தான். இப்போ இந்த இக்கட்டு, அதனால இப்போ நம்ம எதிர்க்கிறோம், இந்த விஷயத்தில் எதிர்க்கிறோம். இப்போ கூட்டணியை பற்றி பேசாதீங்க. எதுக்கு அந்த கூட்டணியை பற்றி? நம்ம கூட்டணி இருக்குது, கூட்டணி அவசியமே கிடையாது. எங்களுடைய உயிர் நாடி எங்கள் தலைவர் மரணத்திற்கு யார் காரணம் இருந்தார்கள்? அவர்கள் படம் இருந்தால் அந்த இடத்தை நாங்கள் புறக்கணிப்போம். அதில் போல்டு, அவ்வளோதான்.
வேற எந்த அது அவங்க நேசிக்கிற தலைவரோ நேசிக்காத தலைவரோ அது வேற விஷயம். ஆனால் நம் தலைவர் உயிர் இழந்திருக்கிறார், நம் தலைவர் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம சொல்றோம்ல, இந்த தேசத்துக்காக 2 தலைவரை நம்ம இழந்திருக்கிறோம் காங்கிரஸ். அதுதான் காங்கிரஸின் வரலாறோட சொத்தே, அதுதான் அந்த 2 தலைவர் தான். குடும்ப ஆட்சின்னு சொல்லுவோம். மற்ற கட்சியை விமர்சிக்கும் போது காங்கிரஸை எதற்காக இதில் விமர்சிக்காமல் இருக்கிறாங்க பெரிய அளவில் அப்படின்னா அந்த 2 உயிர் நீப்பு, 2 உயிர் தியாகம் அப்படின்றது தான். அப்போ அந்த தியாகத்திற்கு காரணமானவர்களே நம்ம நெருடலோட தானே நம்ம அணுகணும். அதுல என்ன கூட்டணி? நம்ம பேசலாம். முதலமைச்சர் இந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் நீங்க போவாதீங்க, ஏன் எல்லை வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, எல்லையை தாண்டி போனால் உங்களை கைது செய்திருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக வந்து எமர்ஜென்சி பீரியடில் சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்கும்? அங்கே ஜனாதிபதி டைரக்ட் கண்ட்ரோலில் தான் வருது. ஆனால் காமராஜரை நாங்கள் தான் காப்பாற்றணும் திமுக சொல்கிறாங்க, திருச்சி சிவா சொல்கிறார் நாங்கள் தான் காப்பாற்றணும் கைது செய்யாமல். காமராஜரை காப்பாற்றக்கூடிய முதலமைச்சராக தன் மகனை ஏன் காப்பாற்ற முடியவில்லை? அவர் எப்படி சிறையில் தந்தாங்க? சிட்டி பாபு இறந்துட்டார் சிறையிலே, அவரை காப்பாற்றிருக்கலாம். ஆற்காடு வீராசாமி ஐயா செவ்வரே கிழிஞ்சிச்சு, அவரை காப்பாற்றிருக்கலாம். அப்போ இந்த முரண்களை யார் பேசணும்? காங்கிரஸ் தானே பேசணும். சொல்லுங்க. இந்த புறக்கணிப்பு இவ்வளவு பின்னணியோட நீங்க தொடர்பு படுத்தி பார்க்கணும்னு சொல்றீங்க. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா அதை தான் சொல்ல வரேன். இப்போ ஐயா வந்து உதாரணம் காட்டினார். யாரு? நம்ம ராஜாஜி, காங்கிரஸ்ல இருந்த ராஜாஜி ஐயா, மூத்த தலைவர். அவரை போல நேர்மை யாருக்கும் கிடையாது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவருடைய திட்டங்களை பேரறிஞர் அண்ணா எதிர்த்தார். குலக்கல்வி திட்டம், புல்லுலகப்பட்டார், எல்லாமே சொன்னார். சொல்லிட்டு முரண்பாடு உள்ள கட்சி கூட கூட்டணியில் சேர்ந்தார். கரெக்ட், ஐயா சொன்னது. கொள்கையில் வேற, ஆனால் ஒரு பொது நோக்கத்துக்காக காங்கிரஸ் தோக்கடிக்கணுன்றதுக்காக ஒன்றா சேர்ந்தாங்க. கரெக்ட். தேர்தல் முடிஞ்ச உடனே ராஜாஜி ஐயா சொன்னது என்னது? தேனிலவு முடிந்து விட்டது, இனி நான் மக்களுக்காக போராடுவேன். கூட்டணி வேற, கொள்கை வேற. 4.5 வருஷம் கொள்கைக்காக பேசுவோம், கடைசி 6 மாதம் கூட்டணிக்காக பேசுவோம். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா 4.5 வருஷம் கொள்கையை விட்டு விட்டார்கள். இப்போ 6 மாதம் இருக்கும்போது கொள்கைக்காக பேசுகிறாங்க. 4.5 வருஷம் வெறும் கூட்டணிக்காக பேசிட்டு இந்த முரண்பாடு தான் காங்கிரஸுக்கு வந்து. அதுதான் வந்து என்னன்னா இந்த கேள்விக்குறி கடந்த காலங்கள்லேருந்து ஒவ்வொரு முறையும் இது வருது. நான் இந்த கட்சி கூட கூட்டணி, அந்த கட்சி கூட கூட்டணி, ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி வருதால அது வளருது. வந்து என்னன்னா மிகப்பெரிய இக்கட்டை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால தான் 2006 2011 63 சீட்டு இதே திமுக கூட்டணியில், 2016 41 சீட்டு, 2021 25 சீட்டு. இப்போ அந்த 25க்கே பெரிய போராட்டமா அப்படின்னா RS பாரதி அவர் மகன் சொல்றாரு 11 சீட்டு தான். இப்போ இந்த இக்கட்டு, அதனால இப்போ நம்ம எதிர்க்கிறோம், இந்த விஷயத்தில் எதிர்க்கிறோம். இப்போ கூட்டணியை பற்றி பேசாதீங்க. எதுக்கு அந்த கூட்டணியை பற்றி? நம்ம கூட்டணி இருக்குது, கூட்டணி அவசியமே கிடையாது. எங்களுடைய உயிர் நாடி எங்கள் தலைவர் மரணத்திற்கு யார் காரணம் இருந்தார்கள்? அவர்கள் படம் இருந்தால் அந்த இடத்தை நாங்கள் புறக்கணிப்போம். அதுல போல்ட், அவ்வளவுதான். வேற எந்த அது அவங்க நேசிக்கிற தலைவரோ நேசிக்காத தலைவரோ அது வேற விஷயம். ஆனால் நம் தலைவர் உயிர் இழந்திருக்கிறார், நம் தலைவர் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம சொல்றோம்ல, இந்த தேசத்துக்காக 2 தலைவரை நம்ம இழந்திருக்கிறோம் காங்கிரஸ். அதுதான் காங்கிரஸின் வரலாறோட சொத்தே, அதுதான் அந்த 2 தலைவர் தான். குடும்ப ஆட்சின்னு சொல்லுவோம். மற்ற கட்சியை விமர்சிக்கும் போது காங்கிரஸை எதற்காக இதில் விமர்சிக்காமல் இருக்கிறாங்க பெரிய அளவில் அப்படின்னா அந்த 2 உயிர் நீப்பு, 2 உயிர் தியாகம் அப்படின்றது தான். அப்போ அந்த தியாகத்திற்கு காரணமானவர்களே நம்ம நெருடலோட தானே நம்ம அணுகணும். அதுல என்ன கூட்டணி? நம்ம பேசலாம். வில்சன் மிக ஒரு சரியான கூர்மையான புள்ளி அவர் வந்து தொற்றார். சிறப்பாக பேசியிருக்காரு. 4.5 ஆண்டுகள் கொள்கை கோட்பாடுகள்லாம் இப்போதானா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு சில நொடிகளை நான் பேசுறேன். சுருக்கமா சொல்லுங்க. நான் அழகான குரல் சொன்னேன், குணம் நாடி குற்றமும் நாடின்னு சொன்னேன். திமுக எங்களுக்கு அவற்றில் மிகை நாடி மிக்க குரல் வந்து இப்போதுதான் அந்த குரலை போட்டு காட்டுகிறீர்களே என்றாரு பொன்னியின். நான் திரும்பவும் சொல்றேன், எங்களுக்கு தலைவர் ராகுல் காந்தி, அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலின், இந்த 2 பேர் என்ன அவங்களுக்குள்ளே என்னங்கிறதான் பார்ப்பேமே ஒழிய திரு நம்முடைய ஐப்பரியசாமி அவர்களோ அல்லது திரு சிவா அவர்களோ அல்லது இவர் சொன்னார்ல யாரோ ஒருத்தர் பாரதியுடைய மகன் யார் எது சொன்னாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படல. இப்போ என்னையே கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, ஏங்க திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுக ஆதரவு ஊடகங்கள், திமுக ஊடகங்களில் உங்களை வாரத்துக்கு 2 முறை கூப்பிடுவாங்களே, இந்த 4 வருஷமாக அவங்கள கூப்பிடலையே, ஏன் இந்த நீங்கள் திமுக வக்காலத்து வாங்கினே என்ன கேட்பாங்க. நான் சொன்னேன், யாரோ சிலர் செய்கிற தவறுகளுக்காக வேண்டி எனக்கும் தலைவர் நம்ம ஸ்டாலின் அவர்களுக்குள்ள உறவை தான் நான் பார்ப்பேன். திமுகவுடைய தலைமைக்கு எனக்கு என்ன எதிராக இருக்காங்களா? இல்லை. நான் அவங்களுக்கு எதிராக இருக்கலாம்? இல்லை. அதனால் நான் என்ன பார்ப்பேன், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்க மாட்டேன். அது மாதிரி தான் எங்கள் காங்கிரஸ்காரங்க பலருக்கு திமுக அதை செய்யலை இதை செய்யலைங்கிற வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி சிறு சிறு விஷயங்கள்லாம் பார்க்க மாட்டோம். நாங்கள் பார்க்குறது என்னன்னு சொன்னால்
ஒட்டுமொத்தமாக பார்ப்போம். இந்தியா கூட்டணியுடைய நிலைமை என்ன, தமிழ்நாட்டுடைய கூட்டணி என்ன, இதற்கு திரு ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் இந்த பக்கம் திரு ஸ்டாலின் அவர்களும் எப்படி இருக்காங்க, இதைத்தான் நாங்கள் பார்ப்போம் ஒழிய நல்லது. இந்த இணைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கு. யார் யார் எதை சொன்னாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்பட போகிறது இல்லை. பொன் வில்சன், மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய பார்வை கருத்து. இல்லை, இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க வந்து செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் போராட்ட களமாக மாறி போயிருக்குது எல்லா பக்கம். இது எப்படி பொற்கால ஆட்சி ஆகும்? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நடைபெறுது சட்டமன்ற தேர்தல். இது ஸ்டாலினா எடப்பாடியா, இந்த திமுகவா அதிமுகவா இரட்டையிலையா உதயசூரியனா, இந்த கட்டுக்குள்ளே நிற்கும். இப்போ மக்கள் தீர்ப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க யதார்த்தமாக சொல்கிறது என்னென்னா, இப்போ ரெண்டையும் எடுத்துன்னு நீங்கள் சராசரியாக போட்டுக்கோங்க, 200 மார்க்குக்கு வச்சுக்கோங்க. 200க்கு திமுக கூட்டணியில் கொள்கை முரண்பாடுகள் இருக்குதான்னா கொள்கையே இல்லைன்னு 23% சொல்லியிருக்காங்க. உண்மைதான். ஏன்னா கூட்டணினாலே கொள்கை இருக்காது. இல்லை என்று 100 தாண்டுதே. இப்போ அதுதான் சொல்ல வரேன். இல்லை அப்படியே கொள்கை இருந்தாலும் அது முரண்பாடான கொள்கைன்னு எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க? 95, கிட்டத்தட்ட மொத்தம் ரெண்டும் சேர்த்து 105 பேர் சொல்கிறாங்க. கொள்கை இல்லை, அப்படியே கொள்கை இருந்தாலும் கொள்கையில் முரண்பாடு இருக்குது அப்படின்னு மொத்தம் 105 பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ 95 பேர் தான் முரண்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா கொள்கை இல்லை, அப்படியே இருந்தாலும் முரண்பாடுகள் இருக்கிறது அப்படின்னு தான். இதுதான் யதார்த்தம். காங்கிரஸை பொறுத்தவரை தன் பலம் அந்த காங்கிரஸுக்கு தெரியவில்லை, தன் பலம் என்னன்னா அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். அதுதான் அவங்க யோசிக்கிறாங்க. மறுபடியும் நம்ம எம்எல்ஏ 4-5 கிடைக்குமா, 10 எம்எல்ஏ கிடைக்குமா, இதைத்தான் யோசிக்கிறாங்க ஒழிய கடைக்கோடி தொண்டர்களின் உணர்வை பற்றி காங்கிரஸ் கவலைப்படுவது கிடையாது. அதனால தான் 67க்கு பிறகு தேய்பிரையாகவே இருக்கிறது. நல்லது வில்சன்.